வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் 6ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற சண்டே மார்னிங் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். இந்த கதையை எழுதினது யார் அப்படின்னா சவிதா சிங் எழுதியிருக்கிறாங்க. அவர்களுடைய வர்ணனையில் தான் இந்த கதையானது அமைந்திருக்கிறது. இந்த கதை எதை பற்றியது அப்படின்னு சொன்னால், ஒரு சகோதரன் சகோதரி 2 பேரும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் மிதிவண்டி ஓட்டுறதுக்கு கிளம்புறாங்க. சைக்கிள் ஓட்ட அவங்க ஆரம்பித்தது எப்படி ஒரு வேடிக்கையாக முடிந்தது அப்படிங்கிறது தான் இந்த கதை. வாங்க கதைக்குள்ளாக போவோம். என்னுடைய அப்பாவுக்கு பாட்னாவில் வேலை கிடைச்சிருந்து முதல் ஞாயிற்றுக்கிழமை என்று நானும் என்னுடைய சகோதரனும் அந்த பகுதியை சுற்றி பார்க்க தீர்மானித்து எங்களுடைய சைக்கிளில் கிளம்பினோம். அது இன்னும் முழுவதுமாக பொழுது புலரவில்லை. அதிகாலை பொழுது தான். ஒரு சில பேர் இங்கே அங்கேயும் நடமாடிக்கிட்டு இருந்தாங்க. சாலைகள் நன்றாக பராமரிக்கப்பட்டிருந்தன. அவற்றின் ஓரங்களில் வரிசையாக இருந்த மரங்கள் நிழல் கொடுக்கக்கூடியவையாக இருந்தன. நாங்கள் இப்போ தான் டெல்லியிலேருந்து இங்கே வந்திருக்கோம். டெல்லியில் இருப்பது போல் பிரம்மாண்டமான கட்டிடங்களோ நினைவு சின்னங்களோ இங்கே கிடையாது. அரை மணி நேரம் மிதிவண்டியை ஓட்டின பிறகு என்னுடைய சகோதரனுக்கு அலுப்பு தட்டிட்டு அவன் சொன்னான், அந்த வளைவு வர நாம் சைக்கிளில் வேகமாக போட்டி போட்டு போவோம். இந்த போட்டியில் தோற்று போனவர் அடுத்தவங்களுக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுக்கணும், சரியா அப்படின்னா. சரிதான், 1 2 3 அப்படின்னு சொல்லி முடித்ததும் நாங்கள் எங்கள் மிதிவண்டிகளில் விரைந்து வேகமாக கிளம்பணும். இப்படி போட்டி போடுறது எங்களுக்கு ஒன்றும் முதல் தடவை கிடையாது. எப்பொழுதுமே என்னுடைய சகோதரன் தான் என்னை தோற்கடிப்பது வழக்கம். அதுக்கு பிறகு அதை பற்றி பல நாட்கள் அதை பற்றி அப்படி ஜெயிச்சனே அப்படின்னு சொல்லி பீட்டிக்கிட்டு இருப்பான். இந்த தடவை நான் எப்படியும் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லி உறுதியாக இருந்தேன். என்னால் முடிந்த அளவு வேகமாக மிதிவண்டியினுடைய பெடல்களை மிதித்தேன். கால்கள் வலித்தன. என்னுடைய பாவாடை காற்றில் உப்பிக்கொண்டு என் முகத்தில் அடிப்பது போல் என்னை அச்சுறுத்தியது. சாலையின் 2 பக்கமும் உள்ள மரங்கள் மங்கலான பச்சை போன்று காட்சியளித்தன. என்னுடைய தலைமுடி எனக்கு பின்னால் படபடத்துக்கிட்டு இருந்தது. காட்சிக்காக எனது நுரையீரல்கள் ஒப்பி வெடிப்பது போல் இருந்தன. சீக்கிரத்திலே நான் என் சகோதரனுக்கு இணையாக அதே அளவு மிதிவண்டியை வேகமாக ஓட்டிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நான் முன்னேற துவங்கினேன். செக்ஷன் 2. அந்த சாலையினுடைய திருப்பத்தை என்னால் மங்களாகவே பார்க்க முடிந்தது. நான் அதிக ஆர்வத்துடன் மகிழ்ச்சி குரல் எழுப்ப ஆரம்பித்தேன். ஆனால் அந்த ஆர்வக்குரல் அப்படியே என் உதடுகளில் உறைந்து போய் நின்றது. அங்கே மிகச் சரியாக சாலையினுடைய நடுவில் ஒரு பசுமாடு தனியாக நின்று கொண்டிருந்தது. நான் சட்டுன்னு பிரேக்கை பிடிச்சேன். என்னுடைய சைக்கிள் சட்டுன்னு நின்றுட்டு. ஆனால் என்னுடைய உடம்பின் உந்து விசையை என்னால் தடுத்து நிறுத்த முடியவில்லை. நான் அப்படியே அந்த மிதிவண்டியின் கைப்பிடிகளின் மேலே தாவி பறந்து முரட்டுத்தனமாக அந்த பரிதாபமான விலங்கின் முதுகில் போய் விழுந்தேன். இந்த எதிர்பாராத திடீர் தாக்குதலால் மிரண்டு போன பசு அப்படியே பின்வாங்கி ஓட ஆரம்பித்தது. நான் உயிரை கையில் பிடித்துக்கொண்டு அந்த பசுவை கெட்டியாக பிடித்துக்கொண்டு தொங்கினேன். அந்த பசு சாலையில் பாய்ந்து ஓடி அந்த திருப்பத்தை சுற்றி ஓடி வந்தது. நாங்கள் திரும்பி வந்தபோது 2 வரிசைகளில் பளிச்சிடும் குதிரை வீரர்கள் என் கண்களில் தென்பட்டனர். அவர்கள் தங்களது கம்பீரமான குதிரைகளில் ஏறியவர்களாக எங்களை நோக்கி வந்து கொண்டிருந்தனர். அவர்கள் ஆளுநரின் மெய்க்காப்பாளர்கள், படைக்கு உரியவர்கள் என்பது வெளிப்படையாக தெரிந்தது. நான் வேறு வழி இல்லாமல் அந்த பசுவை பிடித்து தொங்கிக் கொண்டே இருந்தேன். மிரண்டு போன அந்த பசு குதிரைகளை நோக்கி நேரடியாக பாய்ந்தது. குதிரைகள் கிளியடைந்து சிதறி ஓடின. அங்கே ஒரு பெரிய தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. பசுவானது அங்கே இருந்த ஒரு குட்டையில் விழுந்து விட்டது. இந்த நிகழ்வின் போது அந்த பசு என்னை முதுகிலிருந்து தள்ளிவிட்டது. நான் அந்த குட்டையின் ஓரத்தில் இருந்த மென்மையான மண்ணில் விழுந்தேன். செக்ஷன் 3. வழியால் முனகிக்கொண்டே நான் எழும்பி உட்கார்ந்தேன். குதிரைப்படையின் குதிரைகள் இன்னும் கட்டுக்கடங்காமல் ஓடிக்கொண்டிருந்தன. அவற்றில் சில பைத்தியம் பிடித்ததைப் போல வட்டம் போட்டு சுற்றி சுற்றி ஓடிக்கொண்டிருந்தன. அவற்றில் சவாரி செய்தவர்கள் அவற்றை கட்டுப்படுத்த முயன்று கொண்டிருந்தனர். 2 குதிரைகள் எங்கே போச்சுனே தெரியல. ஒரு குதிரை தன் மேல் அமர்ந்தவரை என் கண்முன்னே தூக்கி எரிஞ்சதை பார்த்தேன். அந்த பரிதாபமான மனிதன் அதே குட்டையில் பசுவிற்கு பக்கத்தில் போய் விழுந்தான். இதை அடுத்த தாக்குதல் என நினைத்து கொண்ட பசுமாடு பலத்த குரலில் சத்தமிட்டது. அது தன் தலையை தாழ்த்தியவாறு அந்த துரதிஷ்டம் பிடித்த மனிதனை நோக்கி வந்தது. அந்த பரிதாபத்துக்குரியவன் அவசர அவசரமாக குட்டையை விட்டு வெளியேறினான். அவனது முழுக்கால் சட்டை ஒரு சிக்கலான வெட்கப்பட வேண்டிய இடத்தில் கிழிந்து கிடந்தது. இது அவனுக்கு தெரிந்தவுடன் அவன் சாலையில் பொத்தஞ்சு உட்கார்ந்து விட்டான். அவனால் எழும்ப கூட முடியவில்லை. என்னுடைய சகோதரன் எனது மிதிவண்டியை இழுத்துக்கொண்டு என்னை நோக்கி வருவதை கண்டேன். அவன் பல்லை இழுத்துக்கொண்டு சிரித்த முகத்துடன் அங்கே வந்தான். எனக்கு அவனை அப்படியே அடிக்க வேணும் அப்படின்னு சொல்லி தோணிச்சு. நீ பசுமாட்டின் மேலே உட்கார்ந்திருந்தது எவ்வளவு அழகான காட்சியாக இருந்தது என்று கூறியவாறு சிரிக்க ஆரம்பித்தான். அதுக்கு பிறகு எனக்கு காயம்பட்டிருக்குமோ என உணர்ந்து கொண்டு, உனக்கு ஒன்றும் அடிபடலையே அப்படின்னு சொல்லி கேட்டான். நிச்சயமா நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு செருக்குடன் பதிலளித்தவாறு நான் உடனடியாக எழுந்து நின்றேன். நான் எவ்வளவு தூரம் பயந்து போய்விட்டேன் என்றும் நடுநடுங்கி போய்விட்டேன் என்றும் என்னால் அவனிடம் ஒத்துக்கொள்ள முடியவில்லை.
அப்போது குதிரை வீரர்களில் ஒருவன் முகத்தில் கோபம் கொப்பளிக்க எங்களை நோக்கி வருவதை என் சகோதரன் பார்த்தான். அவனுக்கு பின்னாடி ஒரு மனுஷன் வேற வந்தான். அவனை பார்க்கும்போதே தெரிஞ்சு அவன் தான் பசுமாட்டுக்கு சொந்தக்காரன் அப்படின்னு சொல்லி. என் சகோதரன் சற்று மனசங்கடத்துடன் அவர்களை மேலோட்டமாய் பார்த்தவாறு, நம்ம இங்கேருந்து உடனே நகர்ந்து செல்வது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னா என்கிட்ட. நான் சுற்றும் முச்சும் பார்த்தேன். நாங்கள் இருவரும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு விரைவாக கிளம்பாவிட்டால் பற்பல கேள்விகளுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டியிருக்கும். இருவரும் ஒருமித்தவாறு எங்களது சைக்கிளில் ஏறி மிக விரைவாக பின்வாங்கி சென்றோம். அன்றைய காலை பொழுது குறிப்பிடத்தக்க நிகழ்வுகள் நிறைந்த பொழுதாகிவிட்டது. நாங்கள் அத்துடன் இன்னொரு சோகக்கதையை இணைக்க விரும்பவில்லை. இப்படியாக இந்த கதையானது முடிவடைகிறது. படிக்கும்போது நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். எல்லாருக்குமே சைக்கிள் ஓட்ட படிக்கும்போது பற்பல இன்ட்ரெஸ்டிங்கான நிகழ்ச்சிகள் நடந்திருக்கும். ஒருவேளை அந்த நேரத்தில் அது சோகமாக இருந்தாலும் கூட இன்றைக்கி நினச்சி பார்த்தா அது சிரிக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். சைக்கிளிலேருந்து கீழே விழுந்திருப்போம், பின்னாடி ஆள் பிடிச்சிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே வண்டியை ஓட்டிகிட்டு போய் எங்கேயாவது கொண்டு போய் விட்டுருப்போம். அப்படி ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான நிகழ்ச்சிகள் இருக்கும். சைக்கிள் ஓட்ட பழகின காலம் அப்படின்னாலே அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காலம்தான். சரி, நன்றி.